டாஸ்க்குக்காக கலாய்க்கணும்னு நினைக்கும் போது நம்ம ஏன் கொடுக்கூடாது அந்த நினைப்புல கொடுத்து சொல்லிதான் நீ கேட்டிருப்ப. மற்ற சமயத்துல அவங்க பேசும்போது நீ கேட்டுட்டே சாச்சனா போடு. இன்னைக்கு சாச்சனாக்கு செம ரோஸ்ட் தான் போங்க. அதாவது அதிகாரம் நம்மள கை கிடைச்ச உடனே என்ன வேணாம் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க, கடைசியில டேடின்னு சொன்னா இறங்கி வந்துருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு வானத்துக்கு பூமிக்கு அந்த குதிச்சியம்மா இப்ப கேள்வி கேட்கிறாரே பதில் சொல்லுமா அப்படின்னம்னா கண்ணுல இருந்து கண்ணீர் தாங்க வருது. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னம்னா அந்த ராஜாராணி டாஸ்க்ல ஜெஃப்ரி வந்து பெண்கள் நாட்டு எல்லைக்குள்ள வந்ததுக்காக 100 சிட்டப்ஸ் அதாவது 100 ஒக்கி போட சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஜெஃப்ரி போட்டுட்டாப்ல. ஆனா 100 ஒக்கி போட்டு அதோட உடம்பொலி என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அத விஜய் சேதுபதி வந்து அந்த பிரச்சனையை இங்க அட்ரஸ் பண்றாரு. அத ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாருன்னா சாச்சனா கொடுத்த அந்த டாஸ்க் எத்தனை பேருக்கு வந்து தப்புன்னு பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பெண்களை எல்லாருமே கை தூக்கிடுறாங்க, கேப்டன் மஞ்சரியை தவிர. உடனே விஜய் சேதுபதி ஜெஃப்ரிட்ட கேக்குறாங்க, ஏன் ஜெஃப்ரி இந்த டாஸ்க் கொடுத்தது உனக்கு ஓகே தானா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஜெஃப்ரி சொல்றான், இவங்க 100 சிட்டப்ஸ் கொடுக்கும் போதே எனக்கு நல்லா தெரிஞ்சது சார், இது வேணும்க்கு பழி வாங்குறதுக்காக தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. சாச்சனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன கலாச்சிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு செம கோவம் வந்துருச்சு, அதனால இப்படி கொடுக்கறதுனால எந்த தப்பும் இல்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு விஜய் சேதுபதி வந்து மஞ்சூரிட்டி கேட்கறாங்க, நீங்க ஒரு கேப்டனாவோ இல்ல வந்து தளபதியாவோ சொல்லிருக்கலாம்ல, இவ்வளவு தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு உடனே மஞ்சூரி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பண்ற பல முடிவுகள்ல வந்து எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது, இருந்தாலும் ராணி சொல்றதை நம்ம கேட்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன், இருந்தாலும் அது தப்பு அப்படின்னு வந்து மஞ்சரி சொல்லிட்டாங்க. ஆனா சாச்சனா அதையும் சமாளிக்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, சார் நான் அது நடந்துகிட்டு இருக்க மஞ்சரி சொல்லல, ஆனா இது முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து மஞ்சரி என்ன சொல்றாங்க, இது மட்டும் இல்ல பல முடிவுகள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா சாச்சனா முன்னாடியே உன்ட்ட இதை சொல்லியிருந்தோம்னா நீ கேட்டிருப்ப அப்படின்னு சாச்சனா ஆமா அப்படிதான் அப்படின்னா உடனே விஜய் சேதுபதி நக்கலா சிரிக்கிறாரு. இதை பார்த்து மக்கள் எல்லாமே பயங்கரமா கரகோஷங்கள் விட்டுறாங்க. சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணி இல்ல, ஏமா இப்படி தொக்கா மாட்டிக்கிட்டியேமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மக்கள் சிரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் சேதுபதி அதிகாரம் தான் கை கிடைச்சவனே மேலே கீழே ஆடினா இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சனா செஞ்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்ட்டு சாச்சனாவை விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்றாருங்க. இந்த வீக் வந்து சாச்சனா, தர்சிகா, வர்ஷினி 3 பேர் தான் கம்மியான ஓட்டு வாங்கினாங்க. இருந்தாலும் வெளியே போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்ஷினி வெங்கட் தாங்க. நீங்க வர்ஷினி வெங்கட் தவிர வேற யார் வெளியே போயிருந்தா அந்த வீக் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.